ரிஷப ராசியில நான் பிறந்துட்டேன் அப்படின்னாலே, என் குடும்பத்துக்கு பெண் சாபம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வீட்ல பார்க்குற பெரியவங்க நிர்ணயிக்கிற திருமணமா இருந்தா மட்டுமே அது நிலைச்சிருக்கும். இல்ல, இப்பவும் நான் லவ் பண்ணி தான் ஒருத்தர சூஸ் பண்றேன் அப்படின்னா, மேக்ஸிமம் 99% அது தவறாகவே போய் முடிஞ்சிரும். ஏன்னா, அவங்களுமே உங்ககிட்ட ஏதோ ஒரு வெளித்தோற்றத்துக்காகவோ, இல்ல உங்ககிட்ட இருக்க அந்த செல்வ செழிப்புனாலயோ, ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனால தான் உங்கள திருமணமே அவங்க பண்ணியிருப்பாங்க. அது உங்ககிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கிடைக்காம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்கள்ட்ட சொத்து இருந்திருக்கலாம். இல்ல நீங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு குடுக்குறவங்களா இருக்கலாம். நீங்க சம்பாரிச்சு குடுக்குற வரைக்கும் நல்லாருக்கும். திடீர்னு ஒரு உடம்பு முடியாம படுக்குறீங்க. ஆஃபீஸ் போக முடியாம போகுது. உங்ககிட்ட இருந்து அந்த வருமானம் வராம போகுதுங்கிறப்ப தான், உங்க லைஃப் பார்ட்னருடைய உண்மை முகமே என்னன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க அன்பா இருந்தாங்களா? காரியமா இருந்தாங்களா? அப்படிங்கிறதே அப்பதான் ரிஷபராசி பெண்களுக்கு புலப்படுறப்போ, அதுக்கப்புறம் தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறது, அன்புக்காக ஏங்குறது அப்படிங்கிறதெல்லாம் ரிஷபராசி பெண்களுக்கு அமைஞ்சிரும். அதனால ரிஷபராசியில நான் பிறந்துட்டேன் அப்படின்னாலே, என் குடும்பத்துக்கு பெண் சாபம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்க வீட்ல ஒரு ஆண் இருக்கிறாங்க. அந்த ஆணுக்கு அவங்க ஏதாவது பெண்களுக்கு ஏதாவது ஒரு துரோகம் பண்ணியிருந்திருப்பாங்க. உங்களுடைய பாட்டன், முப்பாட்டன் யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அதோடைய சாபம் ரிஷபத்துக்கே சேரும். அப்போ இந்த மாரி ஆன ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் அவமானம், அசிங்கங்களும் ரிஷபராசிக்கு பெண்களுக்கு சேரும். நான் என்னதான் மறைமுகமா இருந்து நான் பண்ணுனேன் அப்படின்னாலும், ஏதோ ஒரு தருணத்துல குரு அத வெளிக்காட்டி குடுத்துருவார்.